குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 18 மேலிருந்து 24 மே வரை உள்ள காலகட்டங்களிலே இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு 6ஆம் இடத்துக்குரிய இந்த சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலே உச்சம் பெற்று இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 4ஆம் இடம் என்கிறது மண்மனை வாகன யோகம் கொண்ட மாத்ருஸ்தானம்ங்கிற தாயார் ஸ்தானத்திலிருந்து உச்சமாக ஆரம்பிக்கிறார். அப்போது எதை விஷயம் செஞ்சாலும் மனதை இன்வால்வ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற இன்டிமேட் பண்ணுறாரு. அப்படி பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ எதையுமே பொறுமையாக நிதானமாக அமைதியாக யோசித்து குரூப் பண்ணிங்கன்னா உங்களால் எதையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சொல்கிறது தான் இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் உச்சம். 5ஆம் இடம் அப்படிங்கிற குழந்தைகள் ஸ்தானத்துக்குள்ளரையும் அறிவு ஸ்தானத்துக்குள்ளையும் புத்தி ஸ்தானத்துக்குள்ளரையும் சந்திரன் போகும்போது பரிவர்த்தனை யோகம் பெற்று சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் அந்த இடத்துல குருவின் ஆட்சி இருக்கிறது என்பதனாலையும் லாபங்கள் நிறைய இருக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே இருக்கு. அதனால் புதிய விஷயங்களிலே நல்ல முன்னேற்றங்கள், முக்கியமாக சுப காரியங்கள் நல்லாயிருக்கும். சுப முகூர்த்தங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். குழந்தைகள் திருமணங்கள் நல்லபடியாக நடக்கும். பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக சுமூகமாக இருக்கும். லாபத்தை நோக்கிய வரவுகள் நோக்கிய பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். யோசித்து பொறுமையாக செய்யக்கூடிய ஸ்பெக்குலேஷன் டிரான்சாக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும். ஷேர் ட்ரேடிங் போன்றவைகளும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. 6ஆம் இடத்திலேயே ஆட்சியில் அமர்வார் சந்திரன். அப்படி தன் ஆட்சியிலே அமர்ந்து உங்கள் 12ஆம் ராசியை பார்க்கும்போது விரயங்கள் உண்டாகும். சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நம்ம கடமை. தண்ட செலவாக போடாமல் சுப செலவாக மாற்றிக்கிறது. அதுபோல் மகம் பூர நட்சத்திர சிம்மராசிக்குள்ளே உங்கள் ராசியை பார்ப்பார். கலத்தரத்தோட நல்ல ஒற்றுமையோடு ஒருத்தருக்கொருத்தர் புரிதலோடு வெளி வட்டாரங்களை சுற்றி வருவதற்கான வாய்ப்புகளை இந்த வாரம் ஏற்படுத்துகிறார். அதனால் சந்திரனுடைய மனசு அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்குது. சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல தனகாரகனாக அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தன் பார்வையே அஷ்டமத்தில் வைத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே சின்ன சின்ன பயங்களும் உண்டு. நல்லா முடியுமோ தெரிலன்னு சொல்லிக்கிட்டே நல்லா முடிஞ்சக்கூடிய விஷயத்தை குருவின் அனுகிரகத்தினாலே லாபமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய இருக்கிறது. 5-3 என்ற அதிர்ஷ்ட எண் தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வாரத்திலே 18 மேலிருந்து 24 மே என்ற காலகட்டங்களிலே ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து பூர நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பயணம் இருக்கிறது. அதில் முக்கியமாக 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அங்காரக சதுர்த்தி என்கிற நாளிலே நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிறைய கடன் பிரச்சனை சார், கடனே அடைக்க முடியல சார், எனக்கு ரொம்ப தலை சுற்றுது சார் அப்படின்னு சொல்லிட்டு கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் மனதிலே கலங்கக்கூடிய ஆசாமிகளுக்கு கடன் தீர்ப்பதற்கான ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள் அன்றைக்கு முக்கியமாக கடனை தீருங்க. கொஞ்சமான கடனை, எல்லா கடனையும் தீர்க்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சமான 1 லட்ச ரூபா கடன் இருந்தால் ஒரு 1000 ரூபாயானும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்கள்கிட்ட கடன் யாருன்னா வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த பணத்தை திருப்பி கேளுங்கள். அப்படி கேட்டிங்கன்னா கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைத்துவிடும். அதனால் ஒரு நல்ல வரப்பிரசாதமான ஒரு நாள் அன்று. அதுபோல் 23ஆம் தேதி அன்று துர்காஷ்டமி அப்படின்னு இருக்குது. அன்றைக்கு துர்க்கையின் வழிபாடு ரொம்ப முக்கியம். அரளிப்பூ மாலை சார்த்தி துர்க்கையை வழிபடுவதனால இந்த சொல்லுவோம் பில்லி சூன்யம் ஏவல்லாம் வச்சுட்டாங்க சார், என்னென்ன நடக்கலை சார், தெரியல, வேலை போயிடுச்சு, தெரியல, தடையாகி போச்சு, திருமணத்துக்கு எல்லாம் பண்ணோம், கல்யாணம் நடக்கலை அப்படின்னு நிறைய தடைகளை காட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த துர்க்கை எப்படி சண்ட முண்டேஸ்வரர்களை அழித்தாரோ
அப்படி அதெல்லாம் அழித்து நமக்கு நன்மையை கொடுப்பார் என்ற தன்மையிலே அரளிப்பூ மாலையை சார்த்துவதும், சிவப்பு கலர் பூக்களான செம்பருத்தி, செவ்வரளி இதெல்லாம் சார்த்துவதும், அவளை வழிபடுவதும் டெஃபினட்டாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் 23ஆம் தேதி இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 2 பரிகாரத்தையும் செய்ய இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சத்தின் பலன் அதிகப்படும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.